நம்ம டிவைன் மதருக்கு நம்ம கான்சன்ட்ரேட் செய்யலாம். லாஸ்ட் செஷன்ல நம்ம சாவித்ரி வந்து பகவான் அறிமுகப்படுத்தினார பார்த்தோம். நம்ம அதாவது எப்படி பகவான் சாவித்ரி இன்ட்ரடியூஸ் பண்றது லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம். சாவித்ரி அந்த அனைவரையும் போலவே விழித்துக் கொள்கின்றார். இந்த நாள் வழக்கமாக விடுகின்றது. எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வாழ்வினுடைய ஒரு தற்காலிக சுகங்களில் அனைவருமே தங்களை இழந்த வண்ணம் இருக்கின்றனர் அப்படிங்கிறத பார்த்தோம். எல்லாமே மேற்புற அழகுல தான் அந்த மனிதர்கள் வந்து பொதுவாக புவியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து அந்த கண நேர மகிழ்ச்சியில் எல்லோருமே அதில் திளைத்திருக்கின்றார்கள். இருந்தாலும் சாவித்திரி வந்து இந்த ஒரு சாஸ்வதமான ஒரு உயர் தளத்தில் இருந்து வர்றதுனால இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவள் பங்கேற்கவில்லை. மனிதனுடைய இருப்பிடமான அந்த புவியில வந்து அவள் எல்லாமே வந்து அந்நியமாக தெரிந்தது. ஒரு அந்நியமானவளாக காணப்பட்டாள் பார்த்தோம். அதே போல அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறை சாநித்தியம் வந்து இத்தகைய புற விஷயங்களுக்கெல்லாம் எதுவும் ஒரு எதிர் விளைவையோ ஒரு எந்த விதமான ஒரு ரியாக்ஷன் அதை அதை உண்டாக்கவில்லை அப்படிங்கிறத பார்த்தோம். மனிதன் வந்து சாதாரண மனிதன் எதனால கவரப்படுகின்றான் என்றால் எல்லாமே ஆசை வயப்பட்டு இருக்கும் ஆசை வயப்பட்டு இருக்கும் மனிதர்கள் எல்லாமே வந்து ஒரு தோன்றி மறையக்கூடிய மகிழ்ச்சியில் எல்லோருமே தங்களை இழந்து விடுகின்றனர். இந்த ஆசை என்பது எப்படி இருக்கின்றது? எல்லாமே வந்து ஒரு மாயையாக இருக்கின்றது. இதெல்லாம் வந்து சாவித்திரியை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. இதெல்லாமே அவளுக்கு புறம்பாக இருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல இந்த இறை வடிவம் வந்து இறைத்தன்மை வந்து அவளுக்குள் ஒரு சிறைப்பட்டு இருக்கின்றது. அதனால அது எப்படி இருக்கின்றது என்றால் இந்த வாழ்வில் அது பார்க்கக்கூடிய விஷயங்கள் குறித்து அது துயருற்று இருக்கின்றது. In her there was the anguish of the gods imprisoned in our transient human mold. மரணம் இல்லாத ஒன்று மரணத்துக்கு உட்பட்ட விஷயங்களில் மரணத்துக்கு உட்பட்ட அமைப்புகளால் ஆளப்பட்டு இருப்பதை அவள் உணர்கின்றாள். இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு வந்து தனக்கு முற்றிலும் சம்பந்தம் இல்லாத நிலைகளாக அவள் காணப்படுகின்றாள். ஏன்னா she is from a different plane. வேறு ஒரு தளத்தில் இருந்த ஒரு உயர் தளத்திலிருந்து வந்திருக்கிறாள். அவளுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து அந்நியமாக காணப்படுகின்றது.
இதில் தான் நம்ம போன செஷனில் நம்ம பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம வந்து பேஜ் 6 லைன்ஸ் 202 204 புக் 1 கேண்டோ 1 அந்த புக் ஆஃப் பிகினிங்ஸில் சிம்பிள் டவுனில் பேஜ் 6 லைன்ஸ் 202 204 A vast nature's joy had once been hers, but long could not. A vaster nature's joy had once been hers, but long could keep not its gold heavenly hue, or stand upon this brittle earthly base. இதுல என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சாவித்திரியனுடைய அந்த எந்த ஒரு இயற்கையிலிருந்து அவள் வந்திருக்கின்றாள் என்றால், ஒரு அகண்டு விரிந்த ஒரு பறந்து விரிந்த இயற்கையினுடைய ஒரு மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியை அவள் அனுபவித்திருக்கின்றாள். அந்த நிலையில்தான் அவளுடைய இளமை காலத்தில் அவள் வளர்ந்திருக்கின்றாள். இயற்கையினுடன் பார்த்தோம் அப்படின்னா, அவள் முழுவதும் ஒரு இணைந்த நிலையில் அதனுடைய மகிழ்ச்சி அனைத்தையுமே அவள் அனுபவித்த வண்ணம் வாழ்ந்திருக்கின்றாள். ஆனா அந்த மகிழ்ச்சி வந்து, ஏன்னா இந்த சாதாரண நிலைக்கு வந்த பின்பு அந்த மகிழ்ச்சி வந்து அதனுடைய உண்மையான அதனுடைய பிரகாசத்தையும் அதனுடைய ஒரு இந்த உலகத்தை சாராத அந்த மேலுலகத்தை சார்ந்த ஒரு பொன்னிற ஒளி, அதை வந்து அதனால தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. But long could keep not its gold heavenly hue. என்ன காரணம் அப்படின்னா, ஹியூமன் பாடி வந்து எல்லாமே வந்து உலகத்தை புவியை சார்ந்த ஒரு பொருட்களினால் உருவாக்கப்பட்டது. அதனால்தான் அது வந்து புவியில இருக்கக்கூடிய விஷயம் வந்து எப்படி ஒரு நிலையற்ற தன்மையாக இருக்கின்றதோ அதே போலத்தான் வந்து மனித உடலும். மனித உடல்னால அந்த ஒரு பறந்து விரிந்த இயற்கையின் மகிழ்ச்சியை வந்து தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. அதனால்தான் இங்கே பகவான் குறிப்பிடுகின்றார், but long could keep not its gold heavenly hue or stand upon this brittle earthly base அப்படிங்கிறார். நம்ம உடல் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மனித உடல் எப்படி இருக்கு? பிரிட்டிலா இருக்கு. எப்ப வேணாலும் அது வந்து அழிந்து விடலாம். எந்த அமைப்பின் பேர்ல இருக்கு அப்படின்னா, நம்ம உடல் வந்து இந்த புவி சார்ந்த விஷயங்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த புவி சார்ந்த விஷயங்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள உடல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, பிரிட்டிலா இருக்கு. எப்ப வேணாலும் அது வந்து தகர்ந்து விடலாம். அத்தகைய ஒரு அமைப்பினால ஒரு பறந்து விரிந்த இயற்கையினுடைய மகிழ்ச்சியை வந்து அதனுடைய பொன்னிற ஒளியை வந்து தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஏன்னா அந்த பிளிஸ், அந்த ஆனந்தம் வந்து எதை சார்ந்து அவள் கொண்டு வந்த சாவித்திரி கொண்டு வந்த ஆனந்தம் என்பது எதை சார்ந்து
ஒன்றாக இருக்கின்றது என்றால் இயற்கையை சார்ந்த இந்த யூனிவர்சல் நேச்சர் அதை சார்ந்த ஒன்றாக இருக்கின்றது. மனித உடல் எடுத்த பிறகு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு உயர் இயற்கையினுடைய அந்த மகிழ்ச்சியை இங்க மனித உடல் எடுத்தவுடன் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஏன்னா இந்த பூமியில பார்த்தோம் அப்படின்னா புவியில எல்லாமே மாறுதல்களை கொண்டதாக இருக்கின்றது. நத்திங் இஸ் பெர்மனன்ட். எதுவுமே நீண்ட காலம் நிலைத்திருக்க முடியாது. எல்லாமே ஃப்ராஜைல் அப்படிங்கிறார். ஃப்ராஜைல் அப்படின்னா சீக்கிரம் உடைந்து போயிடும். சாலிட் கிடையாது. அத்தகைய உடல்னால ஒரு மகோன்னதமான ஒரு விஷயத்தை மகிழ்ச்சியை தக்க வைத்துக்க முடியல அப்படிங்கிறார். ஏன்னா சாவித்திரி எதை கொண்டு வந்தாள் என்றால் ஆனந்தத்தை கொண்டு வந்தாள், பிளிஸ். அதை இங்க இருக்கணும், நிலைநாட்டணும்னா அதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அமைப்பு தேவைப்படுகின்றது. எப்பொழுதும் அழிந்து போகின்ற ஒரு தற்காலிகமான அமைப்பினால் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. அடுத்தது லைன்ஸ் 205 to 210. பேஜ் 6, லைன்ஸ் 205 to 210. இதுக்கு ஹூத்தாவினுடைய பெயிண்டிங்ஸ் இருக்கு, பார்க்குறோம் நம்ம. A narrow movement on time's deep abysm, life's fragile littleness denied the power, the proud and conscious wideness and the bliss she had brought with her into the human form, the calm delight that weds one's soul to all, the key to the flaming doors of ecstasy. சாவித்திரி என்ன கொண்டு வந்தாள்னா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு உயர் சக்தி, பவர், வாஸ்ட்னஸ், ஒரு விசாலத்தன்மை, பிளிஸ், ஆனந்தம், அதே போல ஒரு அமைதியான ஒரு பரவசம், த காம் டிலைட். காம் டிலைட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, எத்தகைய ஒரு ஆனந்தமாக இருக்கின்றது என்றால், ஒரு ஆன்மாவை மற்றொரு ஆன்மாவுடன் இணைக்கும் ஒரு ஆனந்தமாக இருக்கின்றது. த காம் டிலைட் தட் யூனிஃபைஸ் சோல் வித் சோல், தட் வெட்ஸ் ஒன் சோல் டு ஆல் அப்படிங்கிறார். அதே போல வேற என்ன கொண்டு வந்தாள் அப்படின்னா, அந்த டிலைட் எப்படி இருக்குன்னு பகவான் வர்ணிக்கின்றார். The calm delight that weds one soul to all, the key to the flaming doors of ecstasy அப்படிங்கிறார். எதை கொண்டு வந்தாள் அப்படின்னா, எதெல்லாம் கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா, எதை கொண்டு வந்திருக்கா, அது எந்த நம்மளுடைய அந்த ஒரு பலவீனமான அந்த மனித உடல் அதை ஏற்க முடியவில்லை அப்படின்னு பகவான் வர்ணிக்கின்றார் என்றால், மனித வாழ்வு எப்படி இருக்குன்னா, a narrow movement on time's deep abysm. மனிதனுடைய வாழ்வு பார்த்தோம் அப்படின்னா, இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு எல்லையற்றது. அந்த காலத்துல ஏற்படக்கூடிய ஒரு பள்ளம், ஒரு பிளவு, அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இயக்கமாகத்தான் மனித வாழ்வு அப்படிங்கிறது இருக்கின்றது. A narrow movement on time's deep abysm. அத்தகைய வாழ்வு எப்படி இருக்கு அப்படின்னா, எப்பொழுது வேணாலும் அழிந்து விடலாம். அது மனித வாழ்வு எப்படி இருக்கு, எப்பொழுது வேண்டுமானாலும் அது அழிந்து விடலாம். லைஃப்ஸ் ஃப்ராஜைல் லிட்டில்னஸ் அப்படிங்கிறார். அது அந்த சக்தியை மறுத்தது.
அந்த சாவித்திரி கொண்டு வந்த சக்தியை வந்து அது மறுத்தது. டினைட் த பவர் அப்படிங்கிறார். எதையெல்லாம் மறுத்தது அப்படின்னா அந்த சக்தியை இது மறுத்தது. த ப்ரவுட் அண்ட் கான்ஷியஸ் வைட்னஸ் அண்ட் த பிளிஸ், அந்த பரந்து விரிந்த விசாலமான அந்த ஒரு தன்மையையும் இந்த ஆனந்தத்தையும் அது மறுத்தது. இதையெல்லாம் சாவித்திரி கொண்டு வந்திருக்காள். அவருடைய மனித வடிவில் she had brought with her into the human form. வேற எதையும் மறுத்தது என்ன அப்படின்னா a calm delight that weds one soul to all. calm delight அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமைதியான ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறார். ஆனந்தம் அப்படின்னா ஒரு துள்ளி குதிக்கிற ஆனந்தம் இல்லை, அமைதியான ஒரு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை அது நம்மள மனித உடல் வந்து மறுத்தது அப்படிங்கிறார். இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு விசாலத்தன்மையும் ஒரு அகன்று விரிந்த தன்மையுடன் மனித வாழ்வை ஒப்பிடும் பொழுது பார்த்தோம் அப்படின்னா மனித வாழ்வு வந்து ஒண்ணுமே கிடையாது. எப்ப வேணாலும் அந்த அந்த ஒரு பிரம்மாண்டத்துல மனித வாழ்வு என்பது எப்பொழுதுமே ஒரு அழிந்து விடக்கூடிய தன்மையுடையதாகத்தான் இருக்கின்றது. எளிதாக அது மனித வாழ்வு அந்த பிரம்மாண்டத்துல வந்து தன்னை இழந்து விடும் தன்மையை கொண்டதாகத்தான் இருக்கின்றது. ஒரு சின்ன ஒரு மலரினுடைய இதழ் வந்து எப்படி இருக்கும், எப்போ வேணாலும் அது வந்து ஒரு சின்ன ஒரு பொருள் பட்டா அது வந்து கீழே விழுந்து அது வந்து வாடி வதங்கி போயிடும். அப்படித்தான் மனித வாழ்வு இருக்கின்றது. அத்தகைய வாழ்வு வந்து அந்த மிகவும் அற்புதமான விஷயங்கள் சாவித்திரி கொண்டு வந்ததை வந்து அது வந்து மறுத்தது. அதனுடன் அதை மறுத்து ஒதுக்கியது. அவள் உயர் தளங்களிலிருந்து இத்தகைய உயர்வான விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாள். ஆனால் ஒரு இத்தகைய தன்மை, அழிவிற்கு உட்பட்ட வாழ்வினுடைய தன்மை அது மறுத்தது. இந்த ஆனந்தம், அனைத்து ஆன்மாக்களையும் ஒன்றிணைக்கும் அந்த ஆனந்தம், இது எல்லாம் அது மறுத்தது. ஏன்னா சாவித்திரி கொண்டு வந்தது எப்படின்னா ஒரு ஒரு இன்டென்ஸ் ஆனந்தம். இதையெல்லாம் அது மறுத்தது. The calm delight that wends one soul to all, the key to the flaming doors of ecstasy. இதெல்லாம் அது வந்து அந்த அந்த ஒரு அழிவுக்கு உட்பட்ட வாழ்வு இதையெல்லாம் மறுத்தது அப்படிங்கிறார். ஏன்னா சாவித்திரி வந்து ஒரு உயர் தளங்களிலிருந்து வந்த ஒரு ஒரு அமைப்பு. அவளால் வந்து அந்த இது வந்து இந்த பூமியினுடைய தன்மையுடன் வந்து பொருந்தாமல் இருக்கின்றது. பூமியினுடைய தன்மை வந்து அதை ஏற்கல, அதனுடன் முரண்டு பிடித்தது. எப்படி அப்படின்னா என்ன, அத லைன் 211 214, அதே பேஜ் 7லயே 211 to 214 அதை வந்து நம்ம பகவானினுடைய வர்ணனையை பார்க்கலாம். ஏன் அப்படி அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம், இது எப்பொழுதுமே என்ன காரணம் அப்படின்னா இந்த முரண்பாடு தான் வந்து சாவித்திரி ஃபுல்லாவே பார்க்குறோம். முரண்பாடு என்னன்னா ஒரு விஷயம் வந்து மேலேருந்து வருது, இன்னொரு விஷயம் கீழே இருக்கிற ஒரு விஷயம் வந்து அதை வந்து மறுக்குது. கீழே இருக்கிற விஷயம் இதுதான் காமன் பிரின்சிபல். சாவித்திரி ஃபுல்லாவே பார்த்தோம் அப்படின்னா மேலேருந்து ஒரு உயர்வான விஷயம் வருது, கீழே இருக்கிற விஷயம் வந்து அதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணுது, அதோட கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது. கீழே இருக்கிற விஷயம்லாம் எதோட தன்னை அசோசியேட் பண்ணியிருக்கு, இன்கான்ஷியன்ஸ், இக்னோரன்ஸ். மேல இருக்கிற விஷயம்லாம் எதோட அசோசியேட் ஆயிருக்கு, ஒளி, நாலேஜ். இதுக்கு வந்து கீழே இருக்கிற விஷயம் எப்பொழுதுமே வந்து முரண்டு பிடித்து கொண்டே இருக்கின்றது. இது வந்து மனிதன்கிட்டையும் இதை பார்க்கலாம்.
மனிதன்கிட்டயும் நம்ம வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம உயர்வான விஷயங்களை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய அம்சங்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இயல்பு இதெல்லாம் வந்து நம்ம வந்து கீழ் நோக்கி இழுக்குது. இந்த போராட்டம் தான் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. அது வந்து பரிணாம வளர்ச்சியில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்கம். ஆனால் அதை மீறி அந்த பரிணாமம் என்பது மேலே முன்னேறி கொண்டிருக்கின்றது. சாவித்திரியினுடைய ரெக்கரண்ட் தீமையை பார்த்தோம் அப்படின்னா அதுதான். கீழே இருக்கிற விஷயம்லாம் அழிவிற்கு உட்பட்ட விஷயங்கள், பொய்மைக்கு உட்பட்ட விஷயங்கள், மரணத்துக்கு உட்பட்ட விஷயங்கள். மேல இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அழிவில்லா தன்மையுடையது, இம்மார்டல் நேச்சரா இருக்கக்கூடியது, ஒளியுடையது, நாலேஜ் ஞானத்தை உடையது. ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த புல் வந்து எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா அது இழுத்து கொண்டே இருக்கின்றது. அதை பகவான் வந்து இன்னும் நல்ல விரிவாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறார். லைன்ஸ் 2:11 to 2:14. Earth's grain that needs the sap of pleasure and tears rejected the undying rapture's boon, offered to the daughter of infinity her passion flower of love and doom she gave அப்படிங்கிறார். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்றாரு? Earth's grain that needs the sap of pleasure and tears அப்படிங்கிறார். மனிதனுடைய புவி சார்ந்த வாழ்வுல என்ன வேணும் அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டுமே வேணும். ஒரு பக்கம் சந்தோஷம் வேணும், இன்னொரு பக்கம் நமக்கு வந்து அந்த துக்கமும் வேணும். இந்த டியூவாலிட்டி இருமை வந்து புவி சார்ந்த வாழ்வினுடைய ஒரு இன்றியமையாத அம்சமாக இருக்கின்றது. வாழ்வு என்பது இந்த மிக்சர்ல தான் சென்று கொண்டிருக்கின்றது. வெறும் மகிழ்ச்சி மாத்திரம் இருந்ததுன்னா அது போர் அடிக்கும். அதே போல வெறும் துன்பம் மாத்திரம் இருந்ததுன்னா அது நம்ம ஒரே அடியாக அழுத்தி விடும். ஆனால் மனித வாழ்வு அப்படி இல்லை. அது மிக்சராக தான், கலவையாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. ரெண்டு இருக்கும் பொழுதுதான் வாழ்வு வந்து ஒரு ரசமானதாக இருக்கின்றது. அப்படித்தான் மனித வாழ்வு, புவி சார்ந்த வாழ்வு இருக்கு. புவியினுடைய வாழ்வினுடைய தன்மை அவ்வாறு தான் இருக்கின்றது. அதைத்தான் அந்த புவியினுடைய வாழ்வினுடைய தன்மையைத்தான் பகவான் விளக்குகின்றார். Earth's grain that needs the sap of pleasure and tears அப்படிங்கிறார். இது ரெண்டு இருக்கிறது தான் மனித வாழ்வு ருசியாக இருக்கின்றது. கிரெயின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நேச்சர் அப்படின்னு அர்த்தம். Earth's grain அப்படின்னா புவியினுடைய தன்மை, இயல்பு அப்படின்னு அர்த்தம். rejected the undying rapture's boon அப்படிங்கிறார். எதை அது வந்து மறுத்தது? சாவித்திரி எதை கொண்டு வந்தாள் அப்படின்னா அன்டையிங் ராப்சர்னு நான் பரவசம். அன்டைங்னா அது வந்து மறையவே முடியாத ஒரு பரவசத்தை, நிரந்தரமான ஒரு பரவசத்தை கொண்டு வந்தாள். ஆனால் புவியினுடைய இயல்பு வந்து அதை மறுத்தது. ராப்சர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து பிளஷர் கிடையாது, மனிதன் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷம் கிடையாது. இது அதை தாண்டியது. இது வந்து ஒரு இன்டென்ஸ் டிலைட், ஒரு தீவிரமான ஒரு ஆனந்தம். அதுதான் வந்து ராப்சர் அப்படிங்கிறது. அதை கொண்டு வந்தாள். அந்த இன்டென்ஸ் டிலைட், அன்டையிங் ராப்சர் அப்படிங்கிறது எந்த புற சூழ்நிலையும் சாராமல் சுயமாக இருப்பது. பிளஷர் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? வெளியிலேருந்து நமக்கு வந்து ஒரு தூண்டுதலால் ஏற்படுவது. ஆனால் இந்த எர்த் நேச்சர், புவியினுடைய இயல்பு வந்து இந்த உயர்வான விஷயத்தை மறுத்தது. ஆஃபர்ட் அப்போ அது மாத்திரம் இல்லை, அதுக்கு பிரதிபலனா என்ன அது சாவித்திரிக்கு வழங்கியது என்றால் எர்த் நேச்சர், அதாவது புவியினுடைய இயல்பு இதை மறுத்தது மாத்திரமல்ல, அதுக்கு பிரதியாக என்ன திருப்பி வழங்கியது என்றால் ஆஃபர்ட் to the daughter of infinity her passion flower of love and doom she gave. Offered to the daughter of infinity her passion flower of love and doom she gave. See, சாவித்திரி யார் அப்படின்னா
சாஸ்வதமான அந்த பரம்பொருளினுடைய புதல்வி, டாட்டர் ஆஃப் இன்ஃபினிட்டி. அவள் என்ன கொண்டு வருகின்றாள்? அபாரமான சக்தியையும் ஆனந்தத்தையும் கொண்டு வருகின்றாள் இந்த புவிக்கு. புவி என்ன செய்கின்றது? அதற்கு பிரதிபலனாக த பேஷன் ஃப்ளவர் ஆஃப் லவ் அண்ட் டூம் அப்படின்னு சொல்றார் பகவான். ஏன் பேஷன் ஃப்ளவர் அப்படின்னு பகவான் இங்கே உருவகப்படுத்துகின்றார் என்றால், த பேஷன் ஃப்ளவர் எதை ஒத்திருக்கின்றது என்றால், முள் கிரீடம், கிரவுன் ஆஃப் தான்ஸ். இந்த கிரைஸ்ட் குரூசிஃபிக்ஷன் போது பார்த்தோம் அப்படின்னா அவர் தலையில முள் கிரீடத்தை வைத்தார் என்று சொல்வார்கள். ஸோ இந்த பேஷன் ஃப்ளவர் எதை ஒத்து இருக்கின்றது என்றால், அந்த crown ஆஃப் தான்ஸ் பிளேஸ்ட் ஆன் த ஹெட் ஆஃப் கிரைஸ்ட். இது இந்த கிறிஸ்டியன் சிம்பலிசம்ல பார்த்தோம் அப்படின்னா பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிம்பாங்க. பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்னு எதை சொல்றாங்க அப்படின்னா, அந்த சஃபரிங், அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவர் அனுபவித்த அந்த துன்பங்களைத்தான் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்பாங்க. அதை ஒட்டி அந்த பேஷன் ஃப்ளவர், அதை பேஷன் ஃப்ளவர்ஸ்னுடைய பெட்டல்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த முள்கிரீடம் போல இருக்கும். அதனால அதுக்கு அந்த ஃப்ளவருக்கும் பேஷன் ஃப்ளவர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அதைத்தான் பகவான் சொல்றாரு இங்க. ஏன்னா இந்த புவியில இருக்கக்கூடிய ஃபிளாஷன் ஏர்த்தினுடைய புவியினுடைய அன்பு எப்படி எதை ஒத்து காணப்படுகின்றது என்றால், இந்த பேஷன் ஃப்ளவர் அப்படி அதை ஒத்து தான் புவியினுடைய அன்பு என்பது காணப்படுகின்றது. அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? புவியை பத்தி சொல்றாரு. ஏர்த்தை தான் ஹர் அப்படிங்கிறார் பகவான். ஆஃபர் டு த டாட்டர் ஆஃப் இன்ஃபினிட்டி ஹர் பேஷன் ஃப்ளவர் ஆஃப் லவ் அண்ட் டூம் ஷீ கேவ். இந்த ஷீங்கிறதும் சரி, ஹருங்கிறதும் பகவான் ஏர்த்தை பத்தி சொல்றார். எர்த் ஹர் பேஷன் ஃப்ளவர் ஆஃப் லவ் அண்ட் டூம் ஷீ கேவ் அப்படிங்கிறார். லவ் ஆன் எர்த் ஹியூமன் லவ் எப்படின்னா பேஷன் ஃப்ளவர் போல தான் அது. அதில் எல்லாமே முள் சுற்றி தான் இருக்கும், முள் இல்லாமல் இருக்காது அதில். இத்தகைய ஒரு அன்பைத்தான் புவி சாவித்திரிக்கு வழங்குகின்றது. அதன் காரணமாக என்ன வழங்குகின்றது? டூம், மரணத்தையும் வழங்குகின்றது. இந்த முல்லை ஒத்த அந்த அன்பையும் அதன் காரணமாக வரக்கூடிய அந்த துன்பத்தையும் தான் சாவித்திரிக்கு புவி வழங்கியது அப்படிங்கிறார். அன்பை மாத்திரம் வழங்கல. அன்பு அப்படிங்கிறது ஒரு பேஷன் ஃப்ளவர் தான். அது மாதிரிதான் அன்பு அங்க இருக்கு. முள்கிரீடமாகத்தான் அந்த அன்பு இருக்குது. புவி வழங்கக்கூடிய அன்பு என்பது முள்கிரீடத்தை ஒத்த அன்பாகத்தான் இருக்கின்றது. அதன் காரணமாக துன்பத்தை தான் சாவித்திரிக்கு வழங்கியது. இது குறித்து என்ன அப்படின்னா, இதுல என்ன பார்க்கறோம் அப்படின்னா, இதுல சென்ட்ரல் தீம் என்ன அப்படின்னா, இந்த லைன்ஸ்ல என்ன பார்க்கறோம் அப்படின்னா, டிவைன் நமக்கு எல்லையற்ற அன்பையும் எல்லையற்ற ஆனந்தத்தையும் எல்லாமே உயர்வான விஷயங்களை வழங்குகின்றது. அதுக்கு பிரதிபலனாக புவியில் இருக்கக்கூடிய நாம் என்ன அது வழங்குகின்றோம் என்றால், நாம் துன்பத்தை தான் இறைவனுக்கு பிரதிபலனாக வழங்குகின்றோம். அந்த மைய கருத்தில் தான் இங்க கூறப்படுகின்றது. இது ஒரு டிவைன் சாக்ரிஃபைஸ். அந்த இறைவனுடைய ஒரு தியாகம், டிவைன் சாக்ரிஃபைஸ், அதைத்தான் இது சுட்டி காட்டுகின்றது. டிவைன் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய வேதத்திலும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாரம்பரியமான இந்த ட்ரெடிஷன் இது சுட்டி காட்டப்படுகின்றது. இந்த விராட் காஸ்மிக் பர்சன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அந்த புருஷ சுக்தால இது வேதத்துல குறிப்பிடுகின்றார்கள். இந்த 1000 தலையுடைய புருஷன் அது கம்ப்ளீட்டா தன்னை முழுவதுமாக ஒரு தன்னை வழங்கி அதன் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது அப்படிங்கிறது புருஷ சுத்தத்துல வேதத்தில் குறிப்பிடப்படுகின்றது.
கீதையிலையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த யக்ஞா எப்படி அந்த காட்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் ஒன்றோட பரஸ்பரம் எப்படி பரஸ்பரம் எப்படி அந்த பரிமாற்றத்தை ஏற்படுத்தி கொள்கின்றார்கள் என்றால் அந்த யக்ஞத்தின் மூலம்தான் இந்த இந்த சாக்ரிஃபைஸ் அதன் மூலம்தான் அவர்கள் அந்த பரஸ்பரம் பரிமாற்றம் ஏற்படுகின்றது என்பது கீதையிலும் கூறப்படுகின்றது. இந்த ஏன்னா சாக்ரிஃபைஸ் என்பது பார்த்தோம் அப்படின்னா அந்த மேலிருந்து தான் கீழே வருகின்றது. ஆனா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்றோமா அப்படின்னா கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே நமக்கு தான் நமக்கு எடுத்துக்கொள்கின்றோமே ஒழிய நாம் திருப்பி எதையும் வழங்குவது இல்லை. இதுல இந்த இந்த சாக்ரிஃபைஸ் பத்தி பகவான் த மதர் புக்ல கூட பேசியிருக்கார். ஹோலோகாஸ்ட் ஆஃப் பிரகிருதி. ஏன்னா இந்த டிவைன் ஏன் அன்னை இந்த துன்பம் இது மாதிரி பொய்மைக்குள்ள சிக்கணும் அப்படின்னா டிவைன் மதர் ஏன் இந்த அவதாரத்தை எடுத்து இந்த பொய்மையும் துன்பத்திற்கும் பொய்மையும் துன்பமும் இருக்கின்ற இந்த உலகத்தில் தன்னை அவதரிக்க வேணும்னா அது ஒரு டிவைன் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறார் பகவான். ஹோலோகாஸ்ட் ஆஃப் பிரகிருதி அப்படிங்கிறாரு. இல்லை டிவைன் சாக்ரிஃபைஸ் ஆஃப் த டிவைன் மதர் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன் அப்படின்னா அந்த டிவைன் அந்த அவதாரத்தை எடுக்கும் பொழுது அவ்வளவு துன்பங்களை அது அனுபவிக்கின்றது. இந்த வேர்ல்ட் ஆஃப் சஃபரிங், த வேர்ல்ட் ஆஃப் டார்க்னஸ், இதுல அந்த டிவைன் தன்னை இங்க அவதாரம் எடுக்கும் பொழுது அவ்வளவு துன்பங்களை அது அனுபவிக்கின்றது. ஸோ அதே மாதிரிதான் இங்க இந்த சாவித்திரிக்கும் அதே நிலைமை தான் ஏற்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். டிவைன் சாக்ரிஃபைஸ் தான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லா அவதாரங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த அவதாரங்களினுடைய பிறப்பே பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிவைன் சாக்ரிஃபைஸ் தான். ஏன்னா அவங்க எண்ணற்ற துன்பங்களை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். ஹார்ட்ஷிப் அண்ட் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது ஒவ்வொரு அவதாரத்தினுடைய வாழ்விலும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. இதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். அடுத்தது பேஜ் 7 லைன்ஸ் 215 to 218. நம்ம அந்த ஈவன் பழைய இதுக்கு ஹியூத்தாவுடைய பெயிண்டிங்ஸை பார்க்குறோம். நம்ம எப்படி அந்த பேஷன் ஃப்ளவருக்கு ரெட்ல காமிச்சிருக்கிறாங்க. ரெட் பேஷன் ஃப்ளவர் ரெட்டாக இருக்கும் அப்படின்னால ரெட்டை காமிச்சிருக்கிறாங்க. அந்த சாவித்திரி வருகின்றால் அவளுக்கு என்ன வழங்கப்படுகின்றது அப்படிங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. பேஷன் ஃப்ளவர் ஆஃப் லவ் அண்ட் டூம் ஷி கேவ் அப்படிங்கிறது அழகாக இங்கு சித்தரிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது லைன்ஸ் 215 to 218, page 7. In vain now seem the splendid sacrifice. ஏன்னா அது சாக்ரிஃபைஸ், டிவைன் சாவித்திரியினுடைய அது சாக்ரிஃபைஸ். அது இன் வெயின் நவ் seem the splendid sacrifice, a prodigal of a rich divinity, herself and all she was and she had lent to men, hoping her greater being to implant and in their bodies lives acclimatize, that heaven might native grow on mortal soil. ரொம்ப அற்புதமானவர்கள். இப்போ இந்த இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி சாவித்திரி இந்த புவியில் அவதரித்துள்ளார். இந்த சாக்ரிஃபைஸ்க்கு ஏதாவது பலன் இருந்ததா அப்படின்னா என்ன சொல்றாரு அதுக்கு? இன் வெயின் நவ் சீம் த ஸ்பிளெண்டிட் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறார். ஏன்னா சாவித்திரி அந்த மேலுலகத்தில் இருந்து வந்தவள். அவளுடைய மகோன்னதமான அந்த ஒரு ஒளி பொருந்திய இடத்தில் இருந்து வந்தவள். சாஸ்வதமான இடத்தில் இருந்தும் எல்லையற்ற தன்மையிலிருந்தும் வந்தவள். அவள் இந்த மனித வடிவை எடுத்துள்ளாள். எடுத்ததே பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மாபெரும் தியாகம். ஆனால் இவ்வளவும் பார்த்தோம் அப்படின்னா அதற்கெல்லாம் ஒரு பலனில்லாதது போல தோன்றுகின்றது. வெயின் அப்படிங்கிறார். இன் வெயின் அதுக்கு பலன் இல்லை.
அதுக்கு வந்து ஒரு ஒரு ஃப்ரூட்லெஸ்ஸாக இருக்குது அந்த எஃபர்ட். அந்த முயற்சிக்கு வந்து எந்த விதமான பலனுமே இல்லை. A prodigal of a rich divinity, herself and all she was, she had lent to men அப்படிங்கிறார். ஆனால் சாவித்திரி பார்த்தோம் அப்படின்னா மிகவும் ஒரு தாராளம், ஒரு 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 தாராள ஒரு தாராளமான ஒரு குணத்துடன் அந்த அம்சத்துடன் இருக்கின்றார். அதாவது இந்த லைனை பார்க்கலாம். A prodigal of a rich divinity. ப்ராடிகல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவாக இந்த எந்த அர்த்தத்தில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஊதாரித்தனமாக இருக்கிறது தான் ப்ராடிகல்பாங்க. பணத்தை வந்து கண்டாப்புனான்னு செலவு செய்யறது, அதுதான் ப்ராடிகல் அப்படிம்பாங்க. அதாவது எதையும் கணக்கு வச்சுக்காம அப்படியே செலவு பண்ணுறது ப்ராடிகல் அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே பகவான் யூஸ் பண்ணுற கான்டெஸ்ட் வேறு. எதோடைய ப்ராடிகல் ஆஃப் அ ரிச் டிவினிட்டி. அவள்கிட்ட வந்து ஒரு வளமான ஒரு தெய்வாம்சம் இருக்கு, அவ்வளவுத்தையும் அவ இந்த புவிக்காக வழங்குகின்றாள். அந்த அர்த்தத்தில் சொல்றாள். ப்ராடிகல் ஆஃப் அ ரிச் டிவினிட்டி. அவள்கிட்ட என்ன இருக்கு? வளமான ஒரு தெய்வீக தன்மை இருக்கு, அவ்வளவுத்தையும் இந்த புவிக்காக அவள் வழங்குகின்றாள். அதை வந்து கொஞ்சம் கூட அதை கணக்கு பார்க்காம அப்படியே வழங்குகின்றாள். எதையெல்லாம் வழங்குகின்றாள்? ஹர் செல்ஃப், அவளே தன்னையே வழங்குகின்றாள். அண்ட் ஆல் ஷி வாஸ், என்னவாக அவள் இருந்தாலோ அதையே வழங்குகின்றாள். ஷி ஆர் லென்ட் டு மென், இந்த புவிவாழ் மனிதர்களுக்காக தன்னையே வழங்குகின்றாள். தான் என்னவாக இருந்தாலோ அனைத்தையுமே வழங்குகின்றாள். அவளுடைய சக்தி, ஒளி, ஞானம், எதையெல்லாம் அந்த மேல் உலகத்தில் இருந்து அவள் கொண்டு வந்தாலோ அவை அனைத்தையுமே வழங்குகின்றாள். எதற்காக வழங்குகின்றாள்? ஏதாவது காரணம் இருக்கணும் இல்லையா? அவளுடைய நோக்கம், hoping her greater being to implant and in their bodies lives acclimatize, that heaven might native grow on mortal soil அப்படிங்கிறார். ரொம்ப அழகான வரிகள். எதற்காக வழங்குகின்றாள் என்றால், எதை வந்து இங்க அவள் ஊன்ற விரும்புகின்றாள்? இம்ப்ளான்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதோ ஒன்றை புதிதாக அந்த இடத்துல நாம் நடுகின்றோம். இம்ப்ளான்ட்னா என்ன அர்த்தம்? ஒரு டிவைஸை நம்ம உடம்புல இம்ப்ளான்ட் பண்றாங்கன்னு சொல்றோம் இல்லையா? தே ஆர் இம்ப்ளான்டிங் எ டிவைஸ்னு என்ன அர்த்தம்? வேற ஏதோ வெளியில இருக்கிற விஷயத்த நமக்கு உள்ள வந்து வைக்கிறது, அதுதான். இங்க வந்து எது வெளியில இருக்கிற விஷயம்? அவளுடைய ஒரு தெய்வாம்சம் பொருந்திய தன்மை, கிரேட்டர் பீயிங். அது எங்க அவ ஊன்றுகின்றாள் அப்படின்னா, விதைக்கின்றாள் அப்படின்னா, இந்த புவியில. டு இம்ப்ளான்ட், hoping her greater being to implant and in their bodies lives acclimatize. எப்படின்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு செடியை கொண்டு வர்றோம். செடியை வந்து வெளியிலேருந்து கொண்டு வர்றோம். கொண்டு வந்து ஒரு வெளியிலேருந்து வேறொரு சூழ்நிலை கொண்டு வந்தோ அந்த இடத்துல நடுறோம். இந்த செடி என்ன ஆகுது? அந்த புதுசாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை தயார் செய்து கொள்கின்றது. அதான் அக்லமெடைஸ்ன்னு சொல்றது. அதே போல அவள் வந்து தன்னுடைய அந்த உயர் ஜீவன், ஹர் கிரேட்டர் பீயிங்கை வந்து இங்க புவியில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வில் இருக்கக்கூடிய புவிவாழ் மனிதர்களுக்கு இடையே வந்து அவள் ஊன்றுகின்றாள். எதற்காக என்றால், அந்த கிரேட்டர் பீயிங் இந்த இடத்துல வந்து தன்னை நிலைநிறுத்தி கொள்ளும், தன்னை வேரூன்றி இங்கு அது நன்றாக வளரும் என்கின்ற ஒரு எண்ணத்துடன் அவள் செய்கின்றாள். That heaven might native grow on mortal soil. எதுக்கு அப்படின்னா, அந்த சொர்க்கத்தை வந்து இந்த புவியில கொண்டு வரணும் அப்படின்னா இது மாதிரி செஞ்சாதான் செய்ய முடியும். இந்த சாக்ரிஃபைஸ், அதுக்கு தான் இந்த சாக்ரிஃபைஸ் அவ செய்யறான். To establish heaven on earth.
எல்லா விதமான ஒரு உயர்வான சாத்தியக்கூறுகளையும், தெய்வீக சாத்தியக்கூறுகளையும், எதெல்லாம் வந்து அந்த தெய்வீக தளங்கள்ல இருக்கக்கூடிய உயர்வான விஷயங்களையும், இந்த புவியினுடைய அந்த மண்ல வந்து அவள் வந்து ஊன்ற விரும்புகின்றாள். அந்த கிரேட்டர் பீயிங் அப்படின்னு பகவான் சொல்றது எப்படின்னா, நம்மளுடைய சாதாரண ஹியூமன் நேச்சர் வந்து ஆர்டினரி ஹியூமன் நேச்சர். ஆனா அவ வந்து என்ன செய்றா? இங்க இந்த இந்த எர்த்லி சாயில்ல வந்து என்ன செய்கிறாள்? அவருடைய அந்த உயர்வான அம்சத்தை இங்க ஊன்றுகின்றாள். கிரேட்டர் பீயிங். அது வந்து இங்க வேறெடுக்கும். இங்க மனித வாழ்வுல வேறெடுத்து, இங்கு அது தன்னை பழக்கப்படுத்திக் கொள்ளும் என்கின்ற நோக்கத்துடன் அதை அவள் செய்கின்றாள். எதற்காக என்றால், இந்த புவியை வந்து சொர்க்கமாக மாற்றுவதற்காக அவள் அவ்வாறு செய்கின்றாள். Heaven might native grow on mortal soil. எதற்காக என்றால், இந்த உயர் உயர் இயற்கையினுடைய அம்சங்கள் எல்லாம் வந்து புவி வாழ்வினுடைய இயல்பாக மாறிவிடும் என்கின்ற எண்ணத்துடன் அவள் இத்தகைய தியாகத்தை அவள் செய்கின்றாள். ஆனா அந்த 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 சாக்ரிஃபைஸ் வந்து இன் வெயின் அப்படிங்கிறார். அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அது நிறைவேறவில்லை. ஏன் நிறைவேறல? அது ஏன் சக்சஸ் ஆகலை அப்படின்னா, அதற்கு பகவான் வந்து காரணத்தை கோருகின்றார். லைன்ஸ் 221 to 222. Hard is it to persuade earth nature's change. Mortality bears ill the eternal touch அப்படிங்கிறார். இதற்கு நம்ம ஹூத்தாவுடைய பெயிண்டிங்ஸை நம்ம பார்க்குறோம். Hard is it to persuade earth nature's change. Mortality bears ill the eternal's touch அப்படிங்கிறார். ஏன்னா புவியினுடைய நேச்சர், அதனுடைய இயல்பை வந்து மாற்றுவது வந்து மிகவும் கடினம். என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய வாழ்வு எப்படி இருக்குன்னா, மரணத்திற்கு உட்பட்ட வாழ்வாக இருக்கின்றது. அது வந்து இத்தகைய உயர்வான விஷயங்களை வந்து அது வரவேற்பது இல்லை. அது மாத்திரம் இல்ல, அந்த சாஸ்வதமான ஒரு அமைப்பினுடைய ஒரு தொடர்பை அது எதிர்கொள்ளும் பொழுது, அது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எதிர்மறையான ஒரு செயலை அதற்கு எதிராக அது செய்கின்றது. அதனால்தான் சொல்றாரு, மார்டாலிட்டி பேட்ஸ் இல் தி இட்டர்னல் டச் அப்படிங்கிறார். அது வந்து ரொம்ப தப்பா ரியாக்ட் பண்ணுது. அந்த 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 இட்டர்னல் டச் இருக்கு இல்லையா, அந்த டிவைன் டச், அந்த தெய்வீகத்தினுடைய பரம்பொருளினுடைய அந்த அந்த தொடுதல், அதுக்கு வந்து இந்த மரணத்திற்கு உட்பட்ட இந்த மனிதர்களுடைய வாழ்வு என்பது அதற்கு வந்து ஒரு சரியான முறையில வந்து அதுக்கு வந்து எதிர் விளைவை தோற்றுவிப்பதில்லை, எதிரான ஒரு விளைவை தோற்றுவிக்கின்றது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த எர்த் நேச்சர், புவியினுடைய அந்த இயல்பு என்பது அதை வந்து அதை தன்னை மாற்றத்திற்கு எப்பொழுதுமே உட்படுத்தி கொள்ள அது வந்து தயங்குகின்றது. அதற்கு எதிராக அது போராடுகின்றது. இது எகைன் என்ன காரணம் அப்படின்னா, அந்த இன்கான்சியன்ஸ் தான், இக்னோரன்ஸ் தான். எப்பொழுதுமே இந்த போராட்டம் தான் தொடர்ந்து வருகின்றது. எர்த் நேச்சர் ஏன் அப்படி இருக்குன்னா, இட் இஸ் அகைன் சப்ஜெக்ட் டு த இன்கான்சியன்ஸ், இக்னோரன்ஸ். அதனால தான் வந்து எந்த விதமான மாற்றத்திற்கும் அது தன்னை உட்படுத்தி கொள்ள தயாராக இல்லை. மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் வந்து சாதாரண நிலையில தான் இருக்கிறதுக்கு பெரும்பாலானவர்கள் விரும்புகின்றார்கள். உயர்வான விஷயத்துக்கு போகணும்னா அவங்க ரெசிஸ்ட் பண்றாங்க, போராடுகின்றார்கள். அதனாலதான் நீங்க இங்க இந்த ரத்தம் வர்ற மாதிரிலாம் அங்க பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஹூத்தாவுடைய பெயிண்டிங்ஸ்ல பார்க்குறோம். ஏன்னா இந்த மார்டல் பீயிங்ஸ், மனிதனுக்கு வந்து இந்த டிவைன் டச், அந்த இறைவனுடைய தொடுதலை வந்து தாங்கிக் கொள்வது என்பது மிகவும் கடினம். ஏன்னா அது ரொம்ப இன்டென்சிவா இருக்கும். ஏன்னா அது வந்து பியூரா இருக்கும்.
நம்ம மனித உடல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மனிதன் என்பவன் அந்த எல்லாம் அந்த இம்பியூரிட்டி, வீக்னஸ், இது ரெண்டு தான் நம்ம கிட்ட மனுஷன் கிட்ட இருக்கு. அது வந்து நமக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இம்பியூரிட்டியும் இந்த வீக்னஸும் பார்த்தோம் அப்படின்னா அந்த டிவைன் டச் வந்து இட் வில் நாட் டாலரேட். அதனால தான் வந்து பகவான் என்ன கோருகின்றார், இந்த மார்டாலிட்டி பேஸ் இல் த இட்டர்னல் ஸ்டச் என்று கோருகின்றார். அதனால தான் வந்து இந்த இடத்துல அந்த அந்த எல்லா சாக்ரிஃபைஸும் இங்கே வீணா போயிடுது. மேலும் ஏன் அதுக்கு மேலும் என்ன ஒரு காரணம் அப்படின்னு பகவான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்றாரு. லைன்ஸ் 223 to 228. It fears the pure divine intolerance. It அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த புவியினுடைய நேச்சர், எர்த் நேச்சர். அது எர்த் நேச்சர் தான் பகவான் இட் அப்படிங்கிறார். இட் ஃபியர்ஸ் the pure divine intolerance of that assault of ether and of fire. It murmurs at its sorrowless happiness, almost with hate repels the light it brings. It trembles at its naked power of truth and the might and sweetness of its absolute voice. It fears the pure divine intolerance of that assault of ether and of fire. It murmurs at its sorrowless happiness அப்படிங்கிறார். டிவைன் பியூரிட்டி அப்படின்னா, டிவைன் பியூரிட்டி தெய்வீகத்தினுடைய பரிசுத்தம் வந்து எல்லாமே வந்து சுத்தமா இருக்கணும் தான் விரும்பும். அது எல்லாமே வந்து பியூரா இருக்கணும் தான் விரும்பும். அது வந்து இட் கேனாட் டாலரேட் எனி இம்பியூரிட்டி. ஆனா இந்த புவியினுடைய எர்த் நேச்சர் வந்து இதை கண்டு அஞ்சுகின்றது. ரெண்டு விஷயத்தை கண்டு அஞ்சுகின்றது. எர்த் நேச்சர் வந்து ஈத்தர் அண்ட் ஃபயர். ஈத்தர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இருக்கிறதுலே வந்து சூட்சமமான விஷயம் வந்து ஈத்தர் தான். இருக்கிறதுலே வந்து ஸ்தூலமான விஷயம் இந்த எர்த், இந்த இந்த எர்த் பூமி தான் ரொம்ப. ஏன்னா அதுல தான் எல்லாம் கிராஸ் சப்ஸ்டன்ஸ், கிராஸான விஷயம் பார்த்தோம். இந்த 5 எலிமெண்ட்ஸ்ல கிராசஸ்ட் விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எர்த், பூமி. இந்த 5 எலிமெண்ட்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா த சட்டிலஸ்ட் ஆஃப் ஆல் த எலிமெண்ட்ஸ் வந்து ஈத்தர். ஈத்தர் வந்து எப்பவும் பார்த்தோம் அப்படின்னா த ஹையஸ்ட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ், ஒரு பியூரிட்டி. அதுக்கு அதை வந்து சிம்பாலிக்காக சொல்றதுக்கு தான் வந்து அந்த அந்த ஹெவன்லி ஆஸ்பெக்ட் தான் அது ஈத்தர் அப்படிங்கிறார். அதே போல ஃபயர் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அந்த இன்டென்சிட்டி, த ஃப்ளேம் ஆஃப் இன்டென்சிட்டி. டிவைன் வந்து எப்படி இருக்குன்னா, டிவைனுடைய ஆனந்தம் எப்படி இருக்குன்னா அந்த ஒரு ஃப்ளேம், ஒரு தீஜ்வாலையினுடைய ஒரு தீவிரத்துடன் இருக்கக்கூடியது அந்த டிவைன் பிளிஸ் அப்படிங்க, டிவைன் ஆனந்தம். இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து இந்த புவியினுடைய இயல்பு வந்து அதை கண்டு அஞ்சுகின்றது. அதைத்தான் பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். இட் ஃபியர்ஸ் த பியூர் டிவைன் இன்டாலரன்ஸ் ஆஃப் தட் அசால்ட் ஆஃப் ஈத்தர் அண்ட் ஆஃப் ஃபயர். ஈத்தர் அப்படிங்கிறது ஒரு சட்லஸ்ட் ஆஃப்னா விஷயம், அது வந்து தெய்வீகத்தன்மை வாய்ந்தது. ஃபயரும் அப்படிதான். ஃபயரும் வந்து மிகவும் பரிசுத்தமான விஷயம். ரெண்டுமே தெய்வீகத்தன்மையுடையது. இதை கண்டு அந்த புவியினுடைய இயல்பு வந்து இதை கண்டு அஞ்சுகின்றது. அது மாத்திரமல்ல, இட் மர்மர்ஸ் அட் இட் சாரோலெஸ் ஹாப்பினஸ். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எர்த் வந்து ரெண்டுக்குமே இருந்தால் தான் அதுக்கு பிடிக்கும். ஹாப்பினஸும் வேணும், ப்ளஷர் அண்ட் பெயின் இருந்தால் தான் அதுக்கு பிடிக்கும். துன்பமே இல்லாத மகிழ்ச்சி அப்படிங்கிறத அது வந்து அதனால புவியினுடைய இயல்பினால ஏற்றுக்கவே முடியாது. துன்பமே இல்லாத மகிழ்ச்சி அப்படிங்கிறது தான் ரியல் டிலைட் அப்படிங்கிறது. அது வந்து புவிசார் மனிதனால வந்து அதை ஏற்றுக்க முடியாது. அது வந்து ஒரு ஹையர் ஹாப்பினஸ். அங்கே வந்து அப்சல்யூட்லி சாரோவினே இருக்காது. ஆனால் மனித வாழ்வுக்கு வந்து இந்த மிக்சர் வேணும். அப்போதான் அதுக்கு வந்து ஒரு ஸ்பைசியாக இருக்கும். ஆனால் அதை ஏற்றுக்காது. தொடர்ந்து சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அதில் நம்மளுக்கு எப்பொழுதுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் வேணும், ஒரு சேஞ்ச் வேணும். அதனால இந்த ஏர்த்லி நேச்சர், புவியினுடைய இயல்பு வந்து இதையெல்லாம் வந்து எதிர்க்கின்றது.
இதை கண்டு அஞ்சுகின்றது. மேலும் என்ன செய்கின்றது பகவான் வர்ணிக்கின்றார், almost with hate repels the light it brings, it trembles at its naked power of truth and the might and sweetness of its absolute voice அப்படிங்கிறார். இந்த சாஸ்வதமான அந்த உயர் அமைப்பு, தெய்வீகத்தன்மை உயர் தலங்களிலிருந்து வரக்கூடிய அது ஒரு ஒளியை கொண்டு வருகின்றது. அந்த ஒளியை புவியினுடைய இயல்பு ஒதுக்குகின்றது, எதிர்க்கின்றது, ஒதுக்குகின்றது. ஒரு ஒரு வெறுப்புடன் அதை ஒதுக்குகின்றது. அது வெறும் பாராமுகமாக இல்லை, அதை ஒரு வெறுப்புடன் அதை எதிர்த்து ஒதுக்குகின்றது. ஏன்னா அது இறை உண்மை, டிவைன் ட்ரூத் அப்படிங்கிறது அது ஒரு சக்தி வாய்ந்தது. அதை அதை எதுவுமே அதை எதிர்க்க முடியாது. ஆனா அதுவும் பார்த்தோம் அப்படின்னா அந்த புவியினுடைய இயல்புக்கு அருகில் வரும்பொழுது இந்த புவியினுடைய இயல்பு என்ன செய்கின்றது, அதை கண்டு நடுங்குகின்றது. ஏன்னா டிவைன் ட்ரூத் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்தது. அது புவியை அணுகும் பொழுது அந்த புவியினுடைய இயல்பு அதை கண்டு நடுங்குகின்றது. இட் ட்ரெம்பிள்ஸ். உண்மையினுடைய சக்தியை மாத்திரமல்ல, உண்மையினுடைய அந்த ஒலியை கூட, வாய்ஸ் ஆஃப் ட்ரூத், அதை கண்டும் இது அஞ்சுகின்றது. ஏன்னா அது அதனுடைய வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படிங்கிறது அது முழுமுதலானது, அப்சல்யூட்டா இருக்கக்கூடியது. அது எந்த விதமான மறுப்பையும் ஏற்காது. இருந்தாலும் அது அந்த வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் எப்படி இருக்கும், இனிமையுடன் இருக்கும். இருந்தாலும் அந்த புவி இதையெல்லாம் இதை கண்டு அஞ்சுகின்றது, வெறுத்து ஒதுக்குகின்றது, வெறுப்புடன் ஒதுக்குகின்றது. ஏன்னா நம்ம ஒரு மரணத்திற்குட்பட்ட வாழ்வில் இருக்கனால இத்தகைய உயர்வு விஷயங்களை நாம் ஏற்க மறுக்கின்றோம். இந்த விஷயங்கள்லாம் இந்த விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா இதிலிருந்து மாற்றிக்கொள்வதற்கு புவியினுடைய இயல்புக்கு மிகவும் கடினமாக இருக்கின்றது. அதனால்தான் அந்த சாவித்திரியினுடைய மிஷன், அதனுடைய நோக்கம் மிஷனும் சரி, நோக்கமும் சரி, அவளுடைய தியாகமும் சரி, சாக்ரிஃபைஸும் பார்த்தோம் அப்படின்னா seem to be in vain, பயனற்றதாக இருக்கின்றதை நம்ம பார்க்கின்றோம். இந்த அது மாத்திரம் இல்ல, அடுத்த 2 லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பகவான் இதை வர்ணிக்கின்றார். லைன்ஸ் 229 to 230, பேஜ் 7ல 229 to 230ல inflicting on the heights, இந்த புவியினுடைய இயல்பு என்ன செய்கின்றது, inflicting on the heights the abysm's law, it sullies with its mire heaven's messengers அப்படிங்கிறார். அதாவது இறை தூதர்களுக்கு பரிசாக கிடைச்சதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் மேல் இறைக்கப்பட்ட சேர், அதுதான் இதனுடைய அர்த்தம். ஏன்னா நம்ம எப்படி இருக்கோம், நம்ம ஒரு படு பாதாளத்தில் இருக்கிறோம். மனிதனுடைய வாழ்வு, புவி வாழ்வு படு பாதாளத்தில் ஒரு எல்லைக்குட்பட்டதாக இருக்கின்றது, அறியாமைக்குட்பட்டதாக இருக்கின்றது, மரணத்துக்குட்பட்டதாக இருக்கின்றது. இது என்ன செய்கின்றது, இந்த விதி, இந்த மரணத்திற்குட்பட்ட விதியை அந்த மேலிருந்து கீழ் இறங்கும் அந்த உயர்வான விஷயங்களின் மேல் இது என்ன செய்கின்றது, இந்த விதியை அதன் மீது இது செலுத்துகின்றது. இன்ஃப்ளிக்டிங் ஆன் த ஹைட்ஸ் த அபிசம்ஸ் லா, கீழே இருக்கக்கூடிய அந்த விதி
பள்ளத்தில் படுபாதாளம் அதனுடைய விதி என்ன செய்கின்றது? மேலிருந்து வரக்கூடிய உயர்வான விஷயங்களின் மேல் இந்த விதி வந்து ஒரு வன்மையான ஒரு தாக்குதலை ஏற்படுத்துகின்றது. இன்ஃப்ளிக்டிங் ஆன் த ஹைட்ஸ் த அபிசம்ஸ் லா. இட் சலீஸ் வித் இட்ஸ் மாயா ஹெவன்ஸ் மெசஞ்சர்ஸ் அப்படிங்கிறார். மெசஞ்சர்ஸ் ஆஃப் ஹெவன்னா எல்லாமே இது இறை அவதாரங்கள் தான் மெசஞ்சர்ஸ் ஆஃப் ஹெவன். ஆனா இந்த எல்லா இறை அவதாரங்களும் பார்த்தோம் அப்படின்னா இங்க புவியினுடைய இயற்கைக்கு உட்பட்டு செயல்படும் பொழுது அவர்கள் மேலே பார்த்தோம் அப்படின்னா சேறுதான் வாரி இறைக்கப்படுகின்றது. அந்த கருத்தை தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா புவியினுடைய இயல்பு என்பது எப்பொழுதும் மரணம், வலி இதற்கு உட்பட்டுதான் இருக்கின்றது. அது என்ன 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 அது செய்கின்றது? யாரெல்லாம் வந்து அந்த ஹையர் லெவல்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், ஹையர் பீயிங்ஸ் வராங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த இந்த கீழ் உள்ள உலகத்தினுடைய விதிக்கு தான் அவங்க வந்து உட்பட்டு செயல்படணும் என்று அது விரும்புகின்றது. The law of abysms law என்ன அர்த்தம்? The law of unconsciousness, law of darkness, limitation, separation, இதுக்கெல்லாம் அவங்க உட்படணும்னு இது வந்து இன்சிஸ்ட் பண்ணுது. அதனால என்ன செய்கின்றது? யாரெல்லாம் வந்து தேவ தூதர்களாக வருகின்றார்களோ அவர்கள் மீது அது சேற்றை அது இறைக்கின்றது. சலீஸ் வித் இட்ஸ் மயர் ஹெவன்ஸ் மெசஞ்சர்ஸ் அப்படிங்கிறார். மயர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு சேறு, ஒரு அசிங்கமான ஒரு அழுக்கான சேறு. அதை வந்து அது அவர்கள் மீது அது பூசுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா இந்த லோவர் நேச்சர் எப்பொழுதுமே என்ன செய்கின்றது? அந்த ஹையர் நேச்சர் மேல இத்தகைய கீழான விஷயங்களை தான் அது அவர்கள் மீது அள்ளி தெளிக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதோட நம்ம இந்த செஷன் நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம அந்த அடுத்த ஒரு 3 லைனோட நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த 3 லைன்ஸ் வந்து ரொம்ப இதோட ஒட்டிய இதுதான் வந்து இட்ஸ் தான்ஸ் ஆஃப் fallen nature are the defense. Its thorns of fallen nature are the defense. Lines 231 to 233. It turns against the Savior hands of grace. It meets the sons of God with death and pain. அப்படிங்கிறார். மேலிருந்து இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் கிரேஸ்ங்கிறது இறை அருள் வருது. ஆனா என்ன செய்கின்றது? கீழே உள்ள மரணத்திற்குட்பட்ட வாழ்வு, இந்த புவியினுடைய இயல்பு என்ன செய்கின்றது? தன்னுடைய கீழே விழுந்த அந்த இயல்பு அதனுடைய முட்களால் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றது. அந்த அருள் செயல்படாமல் தன்னை சுற்றியே ஒரு முட்கள் போன்ற அமைப்பின் மூலம் அது தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றது. இட்ஸ் தான்ஸ் ஆஃப் ஃபாலன் நேச்சர் ஆர் த டிஃபென்ஸ். இறை தூதர்கள், சன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறது பகவான் நிறைய இடத்துல யூஸ் பண்றாரு. ஜீசஸ் கிரைஸ்ட் இது மாதிரி தேவ தூதர்கள் தான். அவர்கள்லாம் வந்து அவர்களுக்கெல்லாம் பரிசாக கிடைச்சது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வலி, வேதனை, மரணம், இதுதான் அவர்களுக்கு கிடைச்ச பரிசு. இட் டர்ன்ஸ் அகைன்ஸ்ட் த சேவியர் ஹேண்ட்ஸ் ஆஃப் கிரேஸ். அப்புறம் இட் மீட்ஸ் த சன்ஸ் ஆஃப் காட் வித் டெத் அண்ட் பெயின். ஜீசஸ் கிரைஸ்ட் தான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன்னா இந்த தான்ஸ் அப்படின்னு நம்ம படிக்கும்பொழுது நமக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். இந்த ஏன்னா இந்த மார்டாலிட்டி அப்படிங்கிறது மரணத்திற்கு உட்பட்ட வாழ்வு வந்து தன்னை வந்து மாற்றத்திற்கு உட்படுத்துவது தயாராக இல்லை. அதனால்தான் வந்து அந்த தெய்வீக அருள் செயல்பட்டு இந்த கீழே உள்ள பள்ளத்தில் விழுந்த தன்னுடைய வாழ்விலிருந்து அது மீட்க உட்பட்டாலும் இது எதிர்க்கின்றது. அது மாத்திரமல்ல, இது எதிரான விளைவை அத்தகைய ஒரு தேவதூதர்களின் மீது ஒரு எதிர்ப்பையும் வெறுப்பையும் அவர்கள் மீது ஏற்படுத்துகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்ம இத்துடன் வந்து இந்த செஷனை முடித்துக் கொள்ளலாம். அடுத்தது லைன்ஸ் 234 to 238 வந்து நெக்ஸ்ட் செஷன்லேருந்து பார்க்கலாம் நம்ம.